இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். ஸோ போலாமா? ஸோ கோயிலை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அங்கே இருந்த லாங்வெல் மாலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஏன்னா ரொம்ப வெயிலில் சுற்றிட்டு சுத்தமாக முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் ஏசி காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அந்த மாலுக்கு போனதே. பட் மால் வந்து நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ஏகப்பட்ட மெயினான ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லிவிஸ், பீட்டர் இன்லேண்ட், ஸ்பாரு, அதுக்கப்புறம் ஜாக்கி ஷோரூம் இருந்துச்சு, மேக்ஸ் இருந்துச்சு, உமன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, பீட்டர் இன்லேண்ட், க்ராக்ஸு, ஐ பிளானட்டு, லென்ஸ்கார்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. அதே மாதிரி கூட்டமும் நிறைய இருந்துச்சு. அப்புறம் மெயினாக இந்த ரிலாக்ஸ் ஃபன் ஜோன், அதாவது நம்ம இங்கே வந்து ஃபன் சிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுவுமே அங்கே இருந்தது. நல்லாவே இருந்தது பார்க்கும்போது. அண்ட் அப்படியே நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப பசி எடுத்துச்சு. சுற்றில் பயங்கர பசி. ஸோ கேஎஃப்சியில் பர்கரும் அப்படியே ஒரு பிரியாணியும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தென் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனோட மணிமண்டபம் வெளியே இருந்து தான் பார்த்தோம், உள்ளே போகலை. இந்த ஊர் காலையில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நைட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ நாங்கள் வர டைமுக்கும் பொண்ணும் கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அவளை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்து சேருமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே பக்கத்தில் 2 ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூமுக்கும் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பொண்ணு வந்து கொஞ்சம் நலங்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லேட்டாக வந்தால். ஸோ அவள் வந்த உடனே கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்.